வணக்கம் மற்றும் நமஸ்காரம். நான் டாக்டர் கஞ்சன் சிங். பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்று நாம் புரோட்டீன் யூரியா பற்றி பேசப் போகிறோம். புரோட்டீன் யூரியா என்பது நமது சிறுநீரில் புரோட்டீன் வெளியேறுவது. நமது சிறுநீரகத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சிறுநீருடன் புரோட்டீனும் வெளியேறும். உங்களுக்கு இப்படியான பிரச்சனை இருந்தால் அதை மிகவும் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். சிறுநீருடன் புரோட்டீன் வெளியேறினால், அதாவது சிறுநீரில் நுரை வரும். சிறுநீர் முழுமையாக தெளிவாக இருக்காது, அதற்கு பதிலாக கொஞ்சம் மங்கலாக தெரியும். இது ஏன் நடக்கிறது என்றால், சிறுநீரில் புரோட்டீன் இருப்பதால் தான். புரோட்டீன் யூரியா ஏற்படுவதற்கான காரணம் என்ன இருக்கலாம்? நமது சிறுநீரகங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதாலும், நெஃப்ரான்கள் சேதமடைவதாலும் மற்றும் நமது உணவில் அதிக அளவு புரோட்டீன் இருப்பதாலும் புரோட்டீன் யூரியா ஏற்படலாம். நெஃப்ரான்கள் சேதமடைந்தால் புரோட்டீன் வடிகட்டப்படாமல் சிறுநீருடன் வெளியேற ஆரம்பிக்கிறது. இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோயாளிகளில் புரோட்டீன் யூரியா ஏற்படும் வாய்ப்பு மிகவும் அதிகமாக உள்ளது. புரோட்டீன் யூரியாவின் இன்னும் சில அறிகுறிகள் உள்ளன. உதாரணமாக, பலவீனம் உணர்வது, நுரை வருவது. நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள், புரோட்டீன் நமது உடலுக்கு ஒரு மூலப்பொருளாகவே இருக்கிறது. புரோட்டீனின் மூலம் நமது உடல் வளர்ச்சி பெறுகிறது. மேலும் பல்வேறு என்சைம்கள் மற்றும் ஹார்மோன்களும் புரோட்டீனிலிருந்தே உருவாகின்றன. எனவே சிறுநீருடன் புரோட்டீன் வெளியேறுவதால் நமது உடல் செயல்முறை குழப்பமடைகிறது. இதனால் நமக்கு பலவீனம் மற்றும் சோர்வு ஏற்படுகிறது. யூரியாவின் காரணமாக நம்முடைய கால்களில் வீக்கம் ஏற்படுவதும் யூரியாவின் காரணமாகும். இது ஏன் நடக்கிறது என்றால், புரோட்டீன் குறைவால் நம்முடைய இரத்தம் எப்படி ஆகிறது என்றால், அது மெல்லியதாக ஆகிறது, அதாவது பத்தலாக ஆகிறது. ஏனெனில் புரோட்டீனால் தான் நம்முடைய இரத்தத்திற்கு தடிமன் வருகிறது. ஆகவே இரத்தம் பத்தலாகிவிட்டால் நம்முடைய இரு கால்களிலும் வீக்கம் வருகிறது. கால்களில் வீக்கம் இருந்தால் அது புரோட்டீன் யூரியாவால் மட்டுமல்ல, வேறு காரணங்களாலும் இருக்கலாம். மேலும் புரோட்டீன் யூரியாவின் முக்கிய அறிகுறிகளில் ஒன்று நம்முடைய உடலில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிப்பதாகும். இப்போது நாம் புரிந்து கொள்வோம், புரோட்டீன் யூரியா ஏன் ஏற்படுகிறது. புரோட்டீன் யூரியா ஏன் ஏற்படுகிறது என்றால், உங்கள் இரத்த அழுத்தம் பிபி அதிகரிக்கிறது, உங்கள் சர்க்கரை அதிகரிக்கிறது, உங்கள் உணவு முறையும் சரியாக இல்லை, நீங்கள் மிக அதிகமாக புரோட்டீன் எடுத்துக்கொள்கிறீர்கள். எந்த வகை புரோட்டீன் என்றால், விலங்கு புரோட்டீன், உதாரணத்திற்கு கோழி மற்றும் குறிப்பாக சிவப்பு இறைச்சி போன்றவை. யாராவது நபர் அல்லது எந்த ஒரு நபரும் சிவப்பு இறைச்சியை அளவுக்கு அதிகமாக உட்கொள்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு புரோட்டீன் யூரியா ஏற்படும் வாய்ப்பு மிகவும் அதிகமாக உள்ளது. அதே சமயம் அவர்களின் வாழ்க்கை முறை பாதிக்கப்படுகிறது. வாழ்க்கை முறை பாதிக்கப்படுவதால் ஏற்படும் வாழ்க்கை முறை குறைபாடுகள், உதாரணத்திற்கு இரத்த அழுத்தம் அதிகரித்தல், இரத்த சர்க்கரை அதிகரித்தல் போன்றவை ஏற்படுகின்றன. இவை போன்ற காரணங்களால் நீங்கள் சரியான உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால், தினமும் ஜங்க் ஃபுட் சாப்பிடுகிறீர்கள் என்றால், தினமும் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுகிறீர்கள் என்றால், இதனால் உங்கள் சிறுநீரகம் மெதுவாக சேதமடைய ஆரம்பிக்கிறது. மேலும் உங்கள் சிறுநீரில் அந்த மாற்றம் ஆரம்பமாகிறது. அதனால் உங்களுக்கு பலவீனம் உணரப்படுகிறது. நடக்கும்போது சோர்வு உணரப்படுகிறது, பலவீனம் தோன்றுகிறது, வாந்தி வருவது போல் உணர்வு, நௌசியா ஏற்படுகிறது, வாந்தி வருகிறது. நீங்கள் இந்த புரோட்டீன் யூரியாவை அடையாளம் காண முடிந்தால் இதை இங்கேயே கட்டுப்படுத்த முடியும் மற்றும் உங்கள் சிறுநீரகத்தை சேதமடைவதை தடுக்க முடியும். பல்வேறு நோயாளிகள் உள்ளனர். அவர்கள் ஓபிடியில் வருகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், முன்பு எங்களுக்கு சிறுநீரில் நுரை வந்தது, நாங்கள் நினைத்தோம் இது சாதாரணம் என்று. ஆனால் இப்போதுதான் எங்களுக்கு தெரிந்தது, எங்கள் கிரியாட்டினின் அதிகரித்து விட்டது. அது ஒரு அறிகுறி. அது எங்களுக்கு சொன்னது உங்கள் சிறுநீரகம் ஆபத்தில் உள்ளது என்று. நீங்கள் மிகவும் சரியாக கேட்டீர்கள். பல நோயாளிகள் உள்ளனர். அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு எந்த அறிகுறிகளும் தெரியவில்லை, திடீரென எங்கள் சிறுநீரகம் சேதமடைந்து விட்டது என்று. ஆனால் ஒருபோதும் யாருடைய சிறுநீரகமும் திடீரென சேதமடையாது. அது மெதுவாக சேதமடைகிறது. நீங்கள் அதிகமாக புரோட்டீன் எடுத்துக்கொண்டால் கூட உங்கள் சிறுநீரகம் சேதமடையலாம் என்று சொல்லலாம். நீங்கள் பிபி, இரத்த அழுத்தம் சரிபார்க்கவில்லை, பிபி நோயாளி என்றால் உங்கள் சிறுநீரகம் சேதமடையலாம். சர்க்கரை நோயாளி என்றால் உங்கள் சிறுநீரகம் சேதமடையலாம். உங்கள் வாழ்க்கை முறை நல்லதாக இல்லை என்றால் கூட அப்போதும் உங்கள் சிறுநீரகம் சேதமடையலாம். இப்போது புரோட்டீன் யூரியா ஏற்படுகிறது என்றால் அதை எப்படி கட்டுப்படுத்தலாம்? நீங்கள் உங்கள் பிபியை கட்டுப்படுத்தலாம், உங்கள் சர்க்கரையை கட்டுப்படுத்தி உங்கள் புரோட்டீன் யூரியாவையும் கட்டுப்படுத்தலாம். அதோடு
ஹோமியோபதி தனிப்பயன் மருந்துகளின் உதவியுடன் அவற்றை பயன்படுத்தி உங்கள் புரோட்டீன் யூரியாவை நிறுத்தி சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தலாம். அதே சமயம் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த நிலத்தில் மேலே வளரும் காய்கறிகளை அடங்கிய சில உணவு முறைகளையும் பின்பற்ற வேண்டும். மற்றும் பழங்களை நீங்கள் உபயோகியுங்கள். அவை உங்கள் புரோட்டீன் யூரியாவை குறைக்கவும் சரி செய்யவும் மேலும் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவும். இன்றைய ஷீப்பின் இத்துடன் முடிகிறது. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.